ஆனந்துக்கும் மீராவுக்கும் திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகிடுச்சு. அவங்களுடைய வாழ்க்கை மிக எளிமையான வாழ்க்கை தான். ஒரு சிறிய வீடு, குடும்ப பொறுப்புகள், அப்பப்போ வரும் சின்ன சின்ன சண்டைகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் அவங்களுக்குள்ள காதல் அதிகமாக இருந்துச்சு. ஆனந்துக்கு கடன்கள் அதிகமாக இருக்கிறதுனால எப்பொழுதும் அவனுடைய வேலைகளை மட்டும் அதிகமாக கவனம் செலுத்துவான். இதனாலேயே அவனுக்கு மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மன அழுத்தம் இருக்கிறதுனால மீரா கூட நேரம் செலவழிச்சு கூட பேச மாட்டான். இதனாலேயே மீரா மனதளவில் வருத்தப்பட்டா. ஒவ்வொரு காலையிலும் ஆனந்த் வேலைக்காக சீக்கிரம் கிளம்பி போயிடுவான். ஒவ்வொரு இரவும் மீரா தன் கணவருக்காக காத்திருப்பா. அப்படி ஒவ்வொரு முறையும் காத்திருக்கும் போது மீராவுக்கு மனதில் ஒரு கேள்வி எழும். திருமணமான புதுசுல அவர் எப்படி என்னை விரும்பினாரோ இப்பவும் அதே மாதிரி தான் என்னை விரும்புறாரா அப்படிங்கிற சந்தேகம் அவளுக்கு எழும். ஆனா மீரா இதை பத்தி ஆனந்த் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. ஒரு நாள் மீரா தன் கணவருக்காக அவருக்கு பிடித்த உணவை செய்தா. கண்டிப்பா இந்த உணவு சாப்பிட்டு என்னை பாராட்டுவாரு அப்படின்னு அவ மனதுக்குள்ள நினைச்சா. இரவு மீரா சாப்பிடாம தன் கணவருக்காக காத்திருந்தா. ஆனா ஆனந்த் ரொம்ப சோர்வாகவும் தாமதமாகவும் வீட்டுக்கு வந்தான். மீரா சமைத்த உணவை ஆனந்த் சாப்பிட்டான். மீரா ஆர்வமா அவர் நான் சமைத்த சுவையான உணவை சாப்பிட்டு கண்டிப்பா என்னை பாராட்டுவாரு அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தா. ஆனா ஆனந்த் சாப்பிட்டு ஒண்ணுமே சொல்லாம படுக்கறைக்கு போயிட்டான். மீராவால இதை தாங்கிக்க முடியல. இருந்தாலும் அவ தன் மனவலிய வெளியே காட்டிக்காம முகத்துல புன்னகையோடு இருந்தா. பிறகு படுக்கறையில அவங்க 2 பேரும் ஒரு சில இடைவெளி விட்டு தான் படுத்துட்டு இருந்தாங்க. இதுவே மனதளவுல மீராவுக்கு பல மைல்கள் தூரம் விலகி இருக்கிற மாதிரி உணர்ந்தா. இதெல்லாம் இருந்தாலும் அவங்க ஒருவருக்கொருவர் ஆழமா காதலிச்சாங்க. ஆனா அந்த காதலை எப்படி வெளியே காட்டுறதுன்னு அவங்க மறந்துட்டாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரத்துல நல்ல கனமழை பெஞ்சுது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டுருச்சு. இன்டர்நெட் இல்லை. ஞாயிற்றுக்கிழமைனால ஆனந்துக்கு எந்த வேலையும் இல்லை. மீராவும் எல்லா வீட்டு வேலையும் முடிச்சிட்டா. மின்சாரம் இல்லாதனால மெழுகுவத்தி எடுத்து அந்த ஒளியில இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்தபடி அமர்ந்திருந்தாங்க. அந்த ஒளியில மீராவின் கண்கள்ல சிறு கண்ணீர் துளிகளை ஆனந்த் கவனிச்சான். உடனே ஆனந்த், மீரா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு மெதுவா கேட்டான். மீரா தயக்கத்தோட மெதுவா சொன்னான், நான் உங்களையும் நம்ம காதலையும் ரொம்ப மிஸ் பண்றேன். எனக்கு உங்ககிட்ட இருந்து பெரிய பரிசுகள் எதுவும் வேண்டாம். விலை உயர்ந்த பொருட்களும் எனக்கு வேண்டாம். எனக்கு தேவையானது எல்லாம் உங்களுடைய நேரமும் கவனமும், முக்கியமாக நம்முடைய காதல், இதெல்லாம் எனக்கு வேணும். நான் எப்போதுமே உங்களுடைய கையை பிடிச்சி நடக்கணும்னு மீரா கண்களை கண்ணீரோட அழுதபடி சொன்னான். இதை கேட்ட ஆனந்துக்கு மனசு உடஞ்சிடுச்சு. உடனே ஆனந்த் மீரா கையை பிடித்து மென்மையாக சொன்னான், மீரா என் இதயத்தில் எப்போவும் நீ தான் இருக்க. நான் வேலையில் என்ன நான் மறந்தேனே தவிர நான் உன்னை மறக்கலை. என் இதயத்தில் எப்பவும் நீ இருப்பேன்னு ஆனந்த் கண்களில் நீரோட சொன்னான். கடைசியா ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த சிறிய வீட்டில் அந்த அமைதியான மலையில 2 ஆண்மக்கள் மீண்டும் ஒருவருக்கொருவர் கண்டு கொண்டு இனிய இரவா ஆகிடுச்சு. அடுத்த நாளிலிருந்து ஆனந்த் கிட்ட சிறிய மாற்றம் இருந்துச்சு. ஆனந்த் சீக்கிரம் எழுந்து இருவருக்கும் தேநீர் போட்டு கொடுத்தான். வேலைக்கு கிளம்பும் முன்னாடி மீராவை அணைத்து கொண்டான். வேலையை முடிச்ச உடனே சரியான நேரத்தில் வீட்டுக்கு வந்தான். மீரா சொல்வதையெல்லாம் கேட்டான். அவங்க நிறைய விஷயம் பகிர்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய கண்கள் முன்பு போல பிரகாசிக்க தொடங்கியது. அவங்களுடைய வீடுகள் ஒன்றும் பெருசில்லை. அவங்களுடைய வாழ்க்கையும் ஆடம்பரமானது இல்லை. ஆனால் அவங்களுடைய இதயங்கள் அழகாகவும் நிறைவாகவும் முழுமையாகவும் இருந்துச்சு. ஒரு நாள் இரவுல மீரா ஆனந்த் கிட்ட கேட்டா, உங்களை மாற்றியது எது அப்படின்னு கேட்டா. ஆனந்த் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே மீராவோட கன்னத்தை தொட்டு, அந்த மழை நாளில்தான். மீரா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடே ஒரு அறையாக தான் நான் பார்க்குறேன். என்னோட வீடுனா அது எப்பவும் நீ தான். நீ எங்கே இருந்தாலும் அங்கே நானும் இருப்பேன் அப்படின்னு மென்மையான குரலில் சொன்னான். இதை கேட்ட மீரா ஆனந்தின் இதயத்தை நோக்கி சாய்ந்தா. அங்கே தூய அன்பின் கண்ணீர் வழிந்தது. அவங்க இருவரும் அமைதியாக ஒருவருக்கொருவர் அணைத்து கொண்டாங்க. அவங்களுடைய இதயங்கள் இப்போது வாழ்க்கையால் ஒருபோதும் பிரிக்க முடியாத ஒரு வழியில் இணைந்திருந்தது. காதல் என்பது வெளியில் இல்லை, இடங்களில் இல்லை, ஆடம்பரத்தில் இல்லை. அது ஒருவருக்கொருவர் உள்ளேதான் இருக்கிறது என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்பு ஆனந்த் மெதுவா காதில் கூறுவான், என்னுடைய உலகமே நீதான் என்று. இதை கேட்டு மீரா புன்னகைப்பாள். ஏனென்றால் அவள் இப்போது பாதுகாப்பாக, மதிக்கப்பட்டு, நேசிக்கப்பட்டு, பேணி பாதுகாக்கப்படுவதாக உணர்ந்தாள். எப்போதும் கணவன் மனைவி இவங்க 2 பேரும் ஒவ்வொருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும்போது அந்த வீடே சொர்க்கமாக ஆகிறது.
இவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வே மெயின் சேனல். நன்றி, வணக்கம்.